ஹாய்மா. ஹாய்ப்பா. என்ன லஞ்ச்? வா காட்டுறேன் இங்கே லஞ்ச். இன்றைக்கி வந்து சூப்பர் லஞ்சு. வாழைக்காய் தோசைக்கல்ல வறுத்து வச்சுருக்கேன். சுட சுட சாதம். சிம்பிள் தான், ஆனால் சூப்பர். நம்ம மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக துளிர்கீரையாக பறித்து அப்படியே கரைஞ்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பசுந்தயிர். இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பால் காசி வச்சுருக்கேன். இங்கே பசும்பால் கிடைக்க மாட்டேது, அதனால் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து மொத்தமாக காசி வச்சுட்டேன் 2 வேளைக்கு. அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு தட்டு எடுத்து வச்சு இந்த சாதம் சூடாகவே அப்படியே போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாதம் சாப்பிட்றோன்னே தெரியாத அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இன்றைக்கி கடையில் சட்டியும் எடுத்துகிட்டு வரல நான். அதனால் அப்படியே குக்கர்லேயே மசாலா கடைஞ்சதுனால கீரை கொஞ்சம் மசியாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுவுமே சாப்பிட நல்லா தான் இருக்கும். வாழைக்காவை வந்து இந்த மாதிரி வறுத்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி வறுத்துட்டேன். பசங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும். எனக்கு முருங்கைக்கீரைக்கு ஊறுகாய் மிளகானா அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தயிர் கொஞ்சம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. இந்த லஞ்ச் பிளேட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.